ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாலை வணக்கம். நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முக்கியமான விஷயம் உறவுகளை எப்படி கையாள்வது என்பது தான். அதுதான் இன்றைக்கான தலைப்பு. என்னென்னா, நம்ம தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பகுதி பொருள் ஈட்டுதலுக்கு செலவிடப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய லைஃப்பை இன்னும் கம்ஃபர்ட்டாக கன்வீனியண்ட்டாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பட் இயற்கையில் நம்மளுக்கு கிடைத்த பெரும்பாலான விஷயங்கள் ப்ரைஸ்லெஸ், விலை மதிப்பற்றது. ஆனால் அது விலை மதிப்பற்றதாக இருக்கிறனால அது யூஸ்லெஸ், தேவையில்லாதது அப்படின்ட்டு நம்ம அதுக்கான கவனத்தையோ சிந்தனையோ அதன் பக்கம் திருப்பாமல் இருக்கிறது ஒரு பெரிய சிக்கலாக மாறிவிடுகிறது. இதை நம்ம ஒரு கதை மூலயமா பார்க்கலாம். ஸ்டீஃபன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவருக்கு அந்த ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் அவருக்கு ஒரு தலைப்பு கொடுத்து இதில் அந்த ஃபங்க்ஷனில் அவரை பேச சொல்கிறாங்க. அந்த தலைப்பு பார்த்த உடனே அவருக்கு ஒரே ஷாக். அப்படி அதுக்கும் அவர் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி யோசிக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, கொடுத்துடலாமா திருப்பியும் இது நம்ம செட் ஆகுதுன்னு அப்படின்னா அவர் அங்கே ஈகோ கொஞ்சம் டச் ஆகுது. இது கூட பண்ண தெரியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ அவர் ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணி அடுத்த நாள்லேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாரு. அது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்மைல், புன்னகை அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்டீஃபன் அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே முக கண்ணாடியை பார்த்துட்டு அவரை பார்த்து புன்னகைச்சிட்டு, இன்னையிலேருந்து உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ டைனிங் டேபிளில் காலையில் சாப்பிட்றப்ப அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு ஹை டியர் அப்படின்னு ஒரு ஸ்மைலோட பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். 8 வருஷமாக அந்த மனுஷனை மூஞ்சி சிரிப்பியே பார்த்ததில்ல. என்னடா அது புதுசாக இருக்குது, நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமா, என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அதை முடிச்சுட்டு ஆஃபீஸ் போனோன்னா கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறாரு. மொதல் கிளைண்ட், 2வது கிளைண்ட். அவருக்கு சிரிப்பு ஆக்சுவலாக வரல, ஆனால் ப்ரெட்டன் பண்ணி பண்ணுறாரு, முயற்சி பண்ணுறாரு. ஸோ அவர் அந்த ஜென்டலான ஸ்மைலோடு அவர் கன்வே பண்ணுறாரு, என்னால் முடியல, இது கொஞ்சம் லேட் ஆகுன்றப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ அவருக்கு ஒன்று புரியுது, நம்ம சொல்கிற லாங்குவேஜை விட நம்ம முக பாவனை, எக்ஸ்ப்ரெஷன் இங்கே வேல்யூபிளாக இருக்குன்ட்டு. அப்புறம் அடுத்தடுத்த கிளைண்ட்ஸ்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப அவங்க கொஞ்சம் கடினமாக நடந்துக்கிட்டாலும் இவர் ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. மோர் கிளைண்ட்ஸ் வரவும் அவங்களுடைய கம்பெனி வேறு லெவலுக்கு மாறிடுச்சு. இதை அப்ரிஷியேட் பண்ணி எம்ப்ளாயீஸ் எல்லாம் அவருடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போ அந்த ஈவெண்ட் 1 வீக் கழித்து நடக்குது. அப்போ அவர் நின்று பேசுகிறப்ப அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சொல்கிறாரு. எஸ், அவருடைய வாழ்க்கை அன்னைக்கு அவரை கண்ணாடி முன்னாடி சொன்னது போல் இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படிங்கிறது தான். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வாழ்க்கையிலும் புன்னகை இயல்பாக இருக்கக்கூடிய விஷயம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி, உங்களுடைய அனுபவம் எப்படி, உங்களுடைய புன்னகை எப்படி இருக்குது, அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.